ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவு கேட்டுட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கண்ணீர் விடாதீங்க, மனம் வருந்தாதீங்க, குழப்பத்தோடு இருக்காதீங்க. உங்களோட சாய், நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காரு, உங்கள் கூட இருக்காரு. உங்களோட நீண்ட கால பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை திடீரென வந்த துன்பங்களாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஒப்படைங்க. மனப்பூர்வமாக ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் தைரியமாக இருங்க. சீக்கிரமே எல்லாமே சரியாகும். உங்களோட பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. அது எல்லாமே அவருக்கு தெரியும். உங்களோட துன்பங்கள், கஷ்டங்கள் இது எல்லாத்தையும் சாய்கிட்ட ஒப்படைங்க. நாளுக்கு நாள் ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குன்னு புலம்பாதீங்க. எல்லாமே சரியாயிடும். அந்த கஷ்டமான சூழ்நிலை முடிஞ்சிடும். நீங்கள், நம்ம யாருமே எல்லாருமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிப்பதற்காக மட்டுமே இந்த பிறவியை எடுக்கலை. நம்ம சந்தோஷமாக வாழ போகிறோம். அதனால தான் நம்ம சாயியை சென்று அடைந்திருக்கோம். அந்த நிதர்சனமான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை இதோடு முடியாது. எல்லாமே சரியாகும். நிம்மதியான வாழ்க்கையை நம்மளை வாழ வைப்பார். எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டனே, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யாரும் சிந்திக்காதீங்க. முக்கியமாக வயதானவங்க மீதம் இருக்கிற நாட்களை நிம்மதியாக எப்படி கொண்டுட்டு போகணுன்னு சிந்தனை செய்யுங்க. நிச்சயமாக உங்களோட கடைசி வாழ்நாட்களையும் சாய் நல்லபடியில் கொண்டுட்டு போவார். முக்கியமாக வயதானவங்க நல்ல உடல்நிலைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதான் வயசாயிருச்சு, இன்படி என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உடல்நிலையை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம கடைசி வாழ்நாள் வரைக்கும் யாரோட தெய்வமும் இல்லாமல் நம்மளாக நடந்து போனோம். நம்மளோட அன்றாட வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணும் நம்ம. அதுதான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும். சாய் அதுக்கு உறுதுணையாக இருப்பார். ஒருவேளை உங்களால் முடியலைனாலும் இனிமேல் முடியும். நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க. இது வயதானவங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளும் தான். அதாவது நார்மலான ஏஜில் இருக்கவங்க கூட நம்ம உடல்நிலையை சரியாக பார்த்துக்கணும். அப்போ தான் ஆன்மீக பாதையில் கூட நம்ம சரியாக போக முடியும். உடல்நிலை சரியில்லைன்னா மனசு சரியில்லாமல் போயிடும். நிறைய பேர் பண்ணுற தப்பு இதே தான். மனநிலை சரியான என்னோடய உடல்நிலை அதுவாக சரியாயிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மனசு சரியாக இருக்காதப்ப தன்னோட உடல்நிலையை சரியாக கவனித்து கொள்வது கிடையாது. சரியாக தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல, இந்த மாதிரிலாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நினச்சி பாருங்களேன், ஒரு வேளை நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும் போது நம்மளோட உடல்நிலைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நம்ம எதற்காக இவ்வளோ நாள் காத்திருந்தோமோ அந்த நல்ல விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு நம்மளோட உடல்நிலை சரியாக இருக்கணும்ல. அப்போ உடல்நிலை சரியில்லாமல் போனால் என்ன ஆகும்? திரும்பவும் நம்மளோட மனநிலை சரியில்லாமல் போயிடும். இதனால தான் உடல்நிலையும் மனநிலையும் இரண்டுலேயும் நம்ம கவனம் செலுத்துகிறோம். முக்கியமாக மிடில் கிளாஸ் ஆளுங்க உடல்நிலையில் ரொம்ப கவனம் செலுத்திக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பணம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளோட உடல்நிலையை கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மருத்துவ செலவுகளுக்கெலாம் நம்மளால் பண்ண முடியுமா? இதெல்லாம் கவனமாக செலுத்தணும். குடும்பத்துக்காக வேலை செய்தும் அவங்களுக்காக யோசனை செய்து நம்மளோட உடல்நிலையை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் நம்ம பண தேவைகள் ஏற்படும் நம்மளோட உடல்நிலையை சரி செய்து கொள்வதற்காக. அப்பொழுது நம்ம இன்னும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதெல்லாம் கவனத்தில் வைத்துக்கிட்டு உடல்நிலையிலையும் கவனம் செலுத்துங்க. சாய் நம்ம கூட இருக்காருங்க, அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு திடீரென வந்த கஷ்டங்கள் திடீரென விலகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். உங்களை கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்க விட மாட்டார். உங்களோட கண்ணீர் துளிகள் ஒவ்வொரு துளிகளும் ஒவ்வொரு நாளும் அவரோட ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட பாதத்தை நனைத்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். அவர் விரும்ப மாட்டார். அது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட சந்தோஷத்தில் தான் அவரோட சந்தோஷம் அடங்கியிருக்கு. கர்ம வினையினால் இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பாபா நம்ம கூட இருக்கார். அவர் கூட இருக்கிறத மறந்துடாதீங்க. எதுக்காக இது திரும்ப திரும்ப சொல்லனா, சாய் நம்ம கூட இருந்தும் நமக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படிங்கிறத யோசிப்பதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவர் நம்ம கூட இல்லை, அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம். இருந்தாலும் இன்னும் ஒரு சில பேர் அவர் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதாகவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் சும்மா வேடிக்கை பார்க்கல. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்மார்த்தமாக உணரணும். எல்லாமே சரியாகும் நம்பணும். எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பாரு. அதை தாங்கிக்கிற
ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள் கொஞ்ச நாளைக்கு நிலவும் தான். அது உடனே சரியாகாது தான். ஆனா, அத தாங்கிக் கொள்வதற்கு மன தைரியம் வேணும்ல. அதற்காவது நம்ம இந்த இறை பக்தி, இந்த ஆன்மீக மார்க்கத்த விட்டு வெளிய வந்துறக்கூடாது. சாய் தான் நம்மள காப்பாத்திட்டு இருக்காரு. இப்பேற்பட்ட துன்பத்திலும், இந்த கஷ்டமான சூழ்நிலையிலயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, அது சாயோட அருளால தான். நமக்கு ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு தெரியாம மன தைரியத்த நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மூலமா நமக்கு கொண்டுட்டு சேர்த்துட்ருக்காரு. ஒவ்வொரு நிமிடம் நமக்கு மன தைரியத்தை குடுத்துட்ருக்காரு. அதனால தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கலியுகத்தில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு சூழ்ச்சிகள், எவ்வளவு தந்திரமானவர்கள், எவ்வளவு கொடுமையானவர்கள், எவ்வளவு நய வஞ்சகர்கள் நம்மள சுத்தி வாழ்ந்துட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு உலகம் கலியுகம். இது எல்லாத்துலேயும் நம்மள பாதுகாத்துட்ருக்காரு. அவரையும் தாண்டியும் ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா, இந்த கலியுகத்துக்கு எவ்வளோ சக்திகள் இருக்கு பாருங்களேன். ஆனா, இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுவாரு. ஒட்டுமொத்தமாக ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்குவாரு. அந்த ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வரும். முழு மனதோட, நம்பிக்கையோட இருங்க. சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்த கூட அனுபவித்து வாழுங்க. அந்த அனுபவம், அந்த ஒரு உணர்ச்சி, அந்த சந்தோஷத்த நீங்க அனுபவிக்கிற அந்த உணர்ச்சி தான் உங்களுக்கு உங்கள சுத்தி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தக்க வைக்கும். இல்லை நான் நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், நல்லா சாப்பிட மாட்டேன், சிரிக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் அந்த பாசிட்டிவும், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறை சிந்தனைகள் விலகி போயிடும். நெகட்டிவ் எனர்ஜி உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சுன்னா இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கடைசியாக சாப்பிட்டீங்க பாருங்க ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடு கிடைக்காம இந்த நிமிஷம் கூட கஷ்டப்படுறவங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால் அதுக்கு கூட நம்ம சந்தோஷப்படுறோம். அந்த நிலமையில கூட நம்ம இல்லாமல் இருக்காங்களே, நம்ம இதாவது கிடச்சிருக்கே அப்படின்னு. இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலைமையில தான் இருக்கோங்க. அது ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம சாதாரணமாக நினைக்கிற நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே இருக்குது, நம்ம கூட இருக்குது, நம்ம வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு இந்த வாழ்க்கையை வாழ பழகணும். நம்ம சாதாரணமான நினைக்கிற இந்த விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு எட்டாக்கனியாக இருக்குது. கண்ணு தெரியாமல், காது கேட்காம, வாய் பேச முடியாமல், சரியாக நடக்க முடியாமல், இந்த மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. குழந்தைகள் சரியில்லாத உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை வைத்து போராடி கொண்டிருக்காங்க ஒரு சில பெற்றோர்கள். அதுவும் ஒரு சில பெண்கள் கணவனோட ஆதரவுகள் கூட இல்லாமல் தன்னோட குழந்தைகளுக்காக போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் தங்களோட குடும்பத்துக்காக, தன்னோட உறவினர்களுக்காக, தன்னோட அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, அண்ணனுக்காக, தங்கைக்காக, அக்காவுக்காகன்னு சொல்லிட்டு சகோதரிகளுக்கு திருமணம் செய்வது இருப்பதற்காகவும், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வெளிநாடுகளில் பொருள் தேவைக்காக தன்னோட குடும்பத்தையும் நண்பர்களையும் விட்டுட்டு சொந்த மண், காற்று, தண்ணி இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி உங்களோட நாட்டில், உங்களோட ஊரில், உங்களோட வீட்டில் இருக்கீங்களா, அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். இந்த மாதிரி நமக்குள்ள ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்னென்ன இருக்கோ, நமக்கு என்னென்ன வாழ்க்கை அமைந்திருக்கோ, இந்த கிடைக்காத வாழ்க்கை எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. மற்றது சாய்பாபா கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களோட நியாயமான கோரிக்கைகள், உங்கள் வாழ்க்கையில் நிலவி வந்துட்டுருக்க கஷ்டங்கள், இது எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இருங்க. எல்லாமே சரியாயிரும். எதை நினச்சி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இந்த நிமிஷம் சந்தோஷமாக இருங்க. சாய் உங்கள் கூட இருக்கார். எதிர்பாராமல் நடந்த இந்த சம்பவங்கள், அதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த துன்பத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிற துன்பத்தையும் கஷ்டத்தையும் அவர் சரி செய்வார். இதை நம்புங்க. சும்மா நம்பிக்கை இருக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே ஒரு பகுட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுதுகிட்டு உங்களோட நெகட்டிவ் தாட்டை, நெகட்டிவ் எனர்ஜியை, உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது மீண்டும் வாங்க. நம்பிக்கை இருக்குன்னா உங்களோட கண்ணீர் துளிகளை தொடங்க. சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் காணாமல் போயிடும். இருக்கிற இடம் தெரியாமல் எல்லாமே காணாமல் போயிடும். கூடிய சீக்கிரமே நல்ல நாள் வரும், நல்ல நேரம் வரும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அதே நம்பிக்கையோட ஒரு 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.